Very nice. ஐயோ, ஓ வாவ். விஸ்வா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எங்க சொர்க்கத்துல இருக்கேனோன்னு தோணுது. Really? வா போலாமா? Wow, beautiful. எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்களேன். அந்த இடம் பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல? அங்க போலாமா? ஏய், இங்க பாருங்களேன். ஐயோ. நான் எப்படி பைர தெரியுமா? பின்ன நான் வானு கூப்பிடுறேன், நீ இங்கே உட்கார்ந்திருக்க, வா போலாம். கம் ஆன். மோகினி, 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 ஓடாத. நீ ஓடினா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். வா மோகினி. வாவ், பியூட்டிஃபுல். விஸ்வா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு இங்க இருந்து போறதுக்கே மனசு வரல.
அதான் நான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்குன்னு சொல்றியோ அது வரைக்கும் நாம இங்கேயே இருப்போம். ஓகே ஓகே. மோகினி, ஐ லவ் யூ so much. நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன். ஐ லவ் யூ விஷ்வா. மோகினி, இப்போ நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இங்க வரலாம். ஓகே? எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? மோகினி, மோகினி, ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்கிட்டயே மறைக்கிறியா? எங்க வீட்டை பத்தி நினைச்சேன், ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்கு? பெத்தவங்களை விட்டுட்டு நாம வந்திருக்கிறது எங்க நம்ம அவங்களை ஏமாத்துறோமோன்னு தோணுது விஸ்வா. மோகினி, நீ சொல்றதும் ஒரு வகையில நிஜம்தான். பட் நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கலையே. அங்கேயே இருந்து நாம தைரியமா போராடி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல மோகினி. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களே. இந்த ஜென்மத்துல அவங்க ஒண்ணாகிறது கஷ்டம்னு தோணுது. அப்பா அம்மா சண்டையில பிள்ளை இழைச்ச மாதிரி நம்மளோட காதல் பாதிக்க வேண்டாம். மோகினி, உனக்கு உன் வீட்டை பத்தி எவ்வளவு கவலை இருக்கோ எனக்கும் அதே கவலை இருக்கு. நாளைக்கு வரைக்கும் இங்க இருந்துட்டு நாம கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? டோன்ட் வரி, எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் சிரிய. சிரின்னு சொல்றேன்ல, சிரிய. சிரிமா. கமான்யா. ஐயோ வேண்டாப்பா, எனக்கு ஸ்விம்மிங் வராது. இங்க பாரு, நீ வரலனா எனக்கு மூட்டு விட்டாயிடும். நீயே வந்து ஒழுங்கா ஸ்விம் பண்ணு, இல்லனா நானே வந்துருவேன். நானே வரட்டா? கமான். பயப்படாது சொல்றேன்ல, ஏன் பயப்படுற? கமான், தைரியமா வா. கமான், கமான் டார்லிங். மோகினி, கமான். கமான். ஏன் பதற? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நீ எங்க வச்சிருந்த? எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சிருந்தேன். இங்கதான் வச்சிருந்தா இங்கதான் இருக்கும். யார் வந்து எடுக்க போறாங்க? கமானியா,
ஏய் மோகினி ஏய் மோகினி மோகினி எங்க போற நில்லு கமான்யா பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல போலாமா போலாம் வண்டர்ஃபுல் ரிலாக்ஸா இருக்குல்ல முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணணும்னு தோணுதுல்ல Come on, sit down. சும்மா இருக்க மாட்டே நீ ஐயோ அவங்க பாக்குறாங்க ஐயோ சும்மா ஏரியா போலான்னு சொல்றல வா என்ன நீ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏய் ஐயோ சொல்றேன் ஏய் என்னையா வாங்காத ஐயோ போலான்னு சொல்றல அப்புறம் அப்பப்ப நீங்க வருவீங்களா என்ன நீ வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகைக்கு வந்துட்டு போவேன் வா டேய் சுரேஷ் அந்த ராஜாவும் ராணியும் இவ்வளவு நேரம் கார்ல என்ன பண்றாங்க ஏய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா என்ன சிக்கன் மாதிரி கத்துற வாந்தி வர மாதிரி இருக்கு வாந்தி நமக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள எப்படி வாந்தி ஐயோ இது அந்த வாந்தி இல்ல பித்த வாந்தி பித்த வாந்தியா ஒரு நிமிஷம் இங்க இத வரேன் ஏய் சீக்கிரமா வந்துரு என்ன ஒண்ணு ஆர்டர் பண்ணலையா அவங்களும் வந்துட்டோம் வாடா என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் வர்ற வழி ஃபுல்லா கண்டதை தின்னு லோட ஏத்திக்கிட்டே இருக்காடா இவா எங்க போய் என்ன இவ்வளவு நேரம் எல்லாம் இவனாலதான் என்னாலயா இத மாதிரியா இவா சரி வா உட்காரு உனக்கு வெக்கமா இல்ல அட எல்லாரும் தான் இருக்காங்களா அப்புறம் ஏன் வைக்கப்படுற நம்ம டார்லிங் சுமித்ராவை ஹீரோயினியா போட்டு டைட்டானிக் செகண்ட் பார்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் எப்படி இருக்கும் ஹீரோ யாரு மச்சான் நான் தான் ஓஹோ ப்ரொடியூசர் டாக்டர் ராகேஷ் ஓஹோ உங்க ரெண்டு பேரையும் விட்டா ஜுராசிக் பார்க்கே எடுத்துருவீங்கல்ல அதுல டைனோசர் கேடாடா என்ன சார் வேணும் யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க கோல்ட் என்ன இருக்கு எனக்கு சில்லுன்னு ஒரு பாட்டில் பீர் வேணும் அதெல்லாம் வேண்டாம் கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு ரித்திக் டெண்டுல்கர் சாய் பலகான் இவங்க எல்லாம் கூட்டுவாங்க அவங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் மிரண்டா கொடு இவளுக்கு மிரண்டா கொடுங்க அவனுக்கு மோண்டா கொடுங்க எனக்கு ஒண்ணும் வேணாண்டா ஒரு பாட்டில் கொடுங்க பாட்டில் இல்ல சார் பெக்கு தான் என்னையா அது ஐதரளி அருணாகர் கட்டின காலத்துல இருக்கிறீங்க வேண்டாம் வேண்டாம் விடு நான் ஒயின் ஷாப்லயே போய் குடிச்சுக்கிறேன்
சீக்கிரமா சொல்லுங்கடா உனக்கு என்ன வேணும்? எனக்கு உனக்கு ஒண்ணு வேணாம்னு தோணுது. சரி எனக்கு ஒரு பீர் கொடுப்பா. ஆமா அவனுக்கு நிப்பிள் கொடு. யாருக்கு? உனக்கு தான். சும்மா இருடா. இந்த பாருங்க 2 பிளேட் சிக்கன் 2 பிளேட் மட்டன் கொடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். ஓகே ஓகே. சீக்கிரம் கொண்டாங்க. வேற ஏதாவது வேணுமா? சாப்பிட்ட அப்புறம் சொல்றேன் கொண்டாங்க. நீயா? ஐயோ! எனக்கு பயமா இருந்தது. எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஆகியிருந்தா வேற ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிருப்பேன். அது ஒண்ணு இல்ல, செத்து போன என் தாத்தாவுக்கு ட்ரங்கால் போட்டு உன்னை மேல அனுப்பலாமான்னு ட்ரை பண்ணேன். அது முடியாம போச்சு. ஒண்ணு இல்ல. ராகேஷ், ம். அங்க பாருங்க. அங்க பாருங்க. புது கோழி. Leave me! Rakesh! Leave me! Hey! Wait a minute! Rakesh! குத்துக்கள் மாதிரி நிக்கிறிய. ஏண்டா இன்னும் கொஞ்சம் இருந்தா செத்தே போயிருப்பா. டேய் உன்னை யாரடா அவளை தண்ணில இருந்து தூக்கிட்டு வர சொன்னது? அவன் நல்ல ஸ்விம்மர் தெரியுமா? ஸ்விம்மிங் தான் அவ ஹாபியே தெரியுமா உனக்கு? டேய் சுரேஷ் சாரிடா. டேய் அவனோட ஹாபி ஸ்விம்மிங். நீ வந்து சொல்லு விடுறதா? போய் ட்ரெஸ் Dress மாத்துற. change பண்ணிக்கிறேன்.
மாலின்யே நமஹ. ஓம் அகிலாண்டேஸ்வரியே நமஹ. குண்டமாலின்யே நமஹ. ஓம் சாங்கினி. ஓம் டாங்கினி. மோகினி மோகினி ஓம் காளி. மோகினி 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 மோகினி
பயப்படாத. நான் கடவுள் மாதிரி காட்டுல தனியா கிடந்த உன்னை நான் தான் காப்பாத்தினேன். சுயநினைவே இல்லாம இருந்த உன்னை நான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன நான் காட்டுல சுயநினைவில்லாம இருந்தேனா? இல்ல நீ போய் சொல்ற. கிட்ட வராத. நீ கடவுளை இல்ல பொண்ணு இல்ல, நீ மனுஷ ரூபத்துல இருக்கிற பிசாசு தான் தெரியுது. நான் கெட்ட எண்ணத்துல உன்னை அடையணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் அடைஞ்சிருப்பேன். உன்னை நான் என் தர்ம பத்னியாவே ஏத்துக்கிறேன். என்ன பார்த்து பயப்பட. உன்னை நான் மகாராணி மாதிரி வாழ வைக்க போறேன். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே உன் அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எரியிற நெருப்பு மாதிரி இருக்கிற என் மேல நீ சொத்து பணம் தானே கப்புன்னு பத்திக்கிச்சு. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். மோகினி, 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 மோகினி. பாத்துடா. என்ன ப்ராப்ளம் சார்? சார் ப்ராப்ளம் என்னன்னா அது வேற ஒண்ணு இல்ல. அது வந்து இன்ஜின் ஆஃப் பாயில் ஆகி இல்ல அது வந்து பாயில் ஆயிடுச்சு. வேற ஓ, ஒண்ணு இல்ல. இன்ஜின் ஹீட்டா இருக்கா? டிக்கில தண்ணி இருக்கு. டிக்கில தண்ணி இருக்கு, இன்ஜின்லயும் தண்ணி இருக்கு. எங்க கிட்ட குடிக்கவும் தண்ணி இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே நீங்க தான். போயிட்டு ஓகே வாங்க. ஓகே, கேரி ஆன். ஆமா. இப்ப என்னாச்சு ராகேஷ்? ஐயோ, என்னப்பா அது? புறப்பட்ட நேரமே சரியில்லை. என்னன்னு பாருங்க. சீக்கிரம் பாரு. பம்பு கட்டா இருக்கு. பாவிங்களா, அவன் உயிரோட இருக்கும் போதே தூக்கி போட்டீங்களேடா. ஆமாடா, அவன் உயிரோட தான் இருந்தா. டேய், அவ கத்துனால கத்துனது இந்த மகராசிடா. டேய், அவதான்டா கத்துனா. கண்ணை திறந்து இருந்தாடா, என் கண்ணால பார்த்தேன். ராகேஷ், டென்ஷன் ஆகாத. போதும்டா, இறங்குங்கப்பா. டேய், இறங்குடா சீக்கிரம். இவன் ஒருத்தன். எங்க போயிருந்த?
கரண்ட் எப்போ கட் ஆச்சு? கீ இருக்கா? சுனிதா, 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 நான் இங்க இருக்கேன். சுனிதா, எங்க போனா இவ? காட்டுல கொரில்லா புடிச்சிட்டு போயிட்டா? நான் இங்க கொரில்லா இப்படி வரும். ஐயோ. சுனிதா, வீரப்பன் இவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டானா? எங்க போய் தொலைஞ்சா இவா? சுனிதா, ஐயோ, இது மேல ஏற விட்டாளே. சுனிதா, துணி, சூ. நீ இங்க இருக்கியா? காலையில இருந்து குளிக்கவே இல்லையா? என்ன விட்டு நீ சிங்களா குளிக்கிறியா? ஐ அம் கமிங். சுனிதா, துணி, சூ. என்ன நீ மட்டும் தனியா குளிக்கிறியா? நானும் வரட்டுமா? வரட்டுமா சொல்லு சீக்கிரம். வரட்டுமா? வந்துடுறேன். வாயேன். வந்துடுறேன். எப்படி வேணுமா வா. இப்படி போறது டைவ் அடிக்கிறதா என்ன பண்றது? வந்துட்டேன். அப்பா வந்துட்டியா? எப்படியோ ரொம்ப சந்தோஷம். வந்துட்டேன். ஆமா, எங்க வா, அழகா இருக்கு. வந்துட்டல அப்புறம் என்ன? முதுகு அழகா இருக்கு. ஆமா முதுகுதா. இப்ப என்ன இருக்கு? அப்போ அத நான் தேய்ச்சி விடுவா? தேய்ச்சி விடுவா சொல்லு. கேட்டு விடு. ஓகே, சிக்னல் கிடைச்சிட்டு தேய்ச்சி விடுறேன். சொல்றேன்ல. நான் மட்டும் கேக்குறேன், நீ எனக்கு தேய்ச்சி விடு. சீக்கிரம் தேய்ச்சி விடு. சரி உனக்கு நான் தேய்க்கிறேன். நான் இரு. கொஞ்ச நேரம். நல்லா இருக்கு. வழுவழுன்னு இருக்கு. எப்படி இருக்கு? நான் பழைய கட்டிக்கிறேன். எனக்கு நீ நல்லா தேய்ச்சி விடு. என்னது உன் கையே மைக் டைசன் மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்குது. ஏன் இப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். ஏன் வாய்ஸ் கூட பேசா இருக்கு? ஏன் இப்படி? அப்படிதான். ஐயோ, என்ன கொல்லாத, என்ன கொல்லாத, என்ன கொல்லாத, என்ன. ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? சுனிதா, சுனிதா, சுனிதா. உனக்கு எப்போ சுனிதா ஞாபகம் தானா? வேற நினைப்பே வராதடா. சுனிதாவா? எங்க கடவுள சுனிதாவை தூக்கிட்டு போயிட்டாங்களா? நல்ல ஆளுடா. ஓ சுனிதா இங்கதான் இருக்கா, யாரும் தூக்கிட்டு போல. நீங்களும் போய் படுங்க. ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ. நல்ல ஆளு பயணி. எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கூட தான். நீ? என்னோட சார்பா ராஜாவும் கனவு கண்டுட்டு தான் இருப்பாரு. அப்படின்னா இன்னொருத்தன் தூக்கிட்டு போறதா? நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமாமா, ரெண்டு பேரும் பேசுறதுல கில்லாடிங்க. வாடி போலாம்.
எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே புள்ள தான் செஞ்சு விட்டுருங்க சார். நீங்க மாலை வேற போட்டீங்க சாமி சரணம் ஐயப்பா. என்ன விட்டுருங்க சார். தேங்க்யூ சார். வீட்டுல உள்ள போங்க சார், உள்ள போங்க சார். சார் காபி டீ போட்டு சார். சார் நீங்க கான்ஸ்டபிளா இல்ல இன்ஸ்பெக்டரா இல்ல வந்து எனக்கு வந்து போலீஸா? அது நான் வந்து காபி டீ குடிச்சு போட்டுட்டு ஏதாவது சாப்பிடலான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதாவது சாப்பிடுவீங்க, கண்டிப்பா சாப்பிடுவீங்க. வேணும் இருங்க. ஏய் என்னடா இது கடைசியில வாய்ப்பாடு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு? அது ஒண்ணு இல்ல சார், இது வந்து இவன் உங்களை மாமாவான்னு கேட்டேன். ஆமா ஒரிஜினல் மாமா தான் நீங்க தான் சொல்லிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா எங்க கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறோம் சார். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார் நாங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. ஆமா சார். கும்பிடுறேங்க. சார்மணி இந்த வீட்டுல வேலை செய்யற. ஐயோ நேரங்கள தெரியாம வந்திருக்கே. முதல்ல வெளிய போ, வெளிய போ. வெளிய போமா, வெளிய போ. இல்ல போலீஸ் வந்திருக்கு. எதுக்கு? ராமையா, உனக்கு என்னாச்சு? போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க? தச்சியா? பின்ன இந்த Dress எப்படி கிடைச்சது? வாடகையா? அட பைத்தியம், இதெல்லாம் போடக்கூடாது. போலீஸ் உதைச்சு உள்ள தள்ளிடும். போ. நீயா? என்னது உன் புருஷனை இந்த மாதிரி அனுப்பியிருக்க? நாடகத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் பண்றாரு. வேஷமா? வேஷமா? அட பாவி, உன்னை உண்மை நினைச்சு என்னால ஆடாத துணையெல்லாம் ஆடி போச்சுனா, வேர்த்து போச்சுனா. ஆமா பயந்துட்டோம்ல. டேய், இவன் நாடகத்துல இன்ஸ்பெக்டர் வேஷத்துல நடிக்கிறானா? அதுல என்னடா தப்பு? அதுல தப்பே இல்ல, என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா நம்மள பயமுறுத்தா இருந்தா சரி. ஆமா சரி சரி. இவன் நடிக்கிற நாடகத்தோட பேர் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஏய் ஏன்டா சிரிக்கிறீங்க? நடிக்கிறவனுக்கு பேர் தெரியாதா? அவன் நடிக்கிற நாடகத்து பேரு அவனுக்கு தெரியல. இவன் சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. பேர் கேட்டா ஒண்ணுமே தெரியாம திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கான். இவன் என்ன ஊமையா? ஆமா சார், அவர் ஊமைதான். ராமையா, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. சும்மா தமாஷுக்கு தான் சொன்னோம். ஜாகிங்கா? ஜாகிங் பண்ண கூடாது. இது ஜாகிங் இல்ல, ஷேப். என்னது? ராத்திரி சாப்பிட்டதுல ஜீரணம் ஆக மாட்டாவா? அதுக்கு நான் குளிக்கிட்டு இருக்கேன். என்ன மங்களா, டயர்ட் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல, நீங்க வரட்டும்னு காத்திருந்தேன். சரி, ஜாகிங் பண்ண வேண்டாம், வாக்கிங் போலாம் வா. ஓகே. ராமையா, காலையில நாங்க தமாஷ் பண்ணதுக்கு வருத்தமா? ரியலி, காலையில உங்க கெட்டப்ப பார்த்து ரொம்ப பயமா இருந்தது. எனக்கும் உன்னை பார்த்த உடனே பயமா தான் இருந்தது. ஊர் திருவிழாலாம் எப்படி இருக்கு? பாரு, ஊர் திருவிழாக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். 2 நாள் எஸ்டேட்ல இருந்துட்டு திருவிழா முடிச்சிட்டு தான் போவோம். வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. பிக்னிக் போறோம். வரேன்.
எஸ் கம் இன். கதவு திறந்துதான் இருக்கே, வாங்க. சுரேஷ், ராமையாவா தான் இருக்கும், போய் பாரு. ராமையா வந்தா ஏன்னா இங்க வரான்? ஒருவேளை சம்பளம் கொடுக்கலையா? என்னது? இல்ல ஏய், அது என்னாச்சு? என்னாச்சு? டேய், ஆமாடா, பேய் எங்க வாசல்ல பார்த்தேன் நானு. சுரேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு? பேய் ஏன்னு சொல்றீங்க? இல்ல, நான் ஒண்ணும் வளரல. பேய் அங்க நின்னுட்டு இருந்தது. இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இது என்னாச்சு சுரேஷ்? டேய், பேய நீ பார்த்தல்ல அங்க? பேய் இல்ல, பிசாசு இல்ல. எல்லாரையும் பயமுறுத்திட்டிய. சும்மா உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்கார்றா. டேய், ராஜா. பூஜா 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 செத்தவன் எழுந்து வந்துட்டா. செத்தவன் எழுந்து வந்துட்டாள் அப்படின்னு சினிமா டைட்டில் வச்சா எப்படிடா இருக்கும்? ஐயோ, இவன் நம்மள போய் பூலாக்குறான்டா. என்ன போய் பூலாக்கி பாக்குறான்? டேய், டேய், நீ நான் பூலாக்கிறதுக்கு நிஜமா நான் ஒண்ணு மாங்கா மடையலடா. இது ஒண்ணு ஏப்ரல் மாசம் இல்ல. நான் யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? இல்ல எங்க கொள்ளு தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா? எங்க பரம்பரையே வீர பரம்பரைடா. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, ராஜகுல திலக, வீர திருமக அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரைடா. ஐயோ, ராஜா, யாருன்னு போய் பாரு. என்ன போய் பாக்குறதா? டேய், வேணாம், போய் பாரு. வேணாம். டேய், நம்ம மங்களா இருக்கல்ல, அவ சிங்கிளாவே போவாடா. என்ன அவ லட்சுமி பாய் மாதிரி, ஜான்சி ராணி மாதிரி. நான் போகலப்பா. போமா, நீ தான் ரொம்ப தைரியசாலி ஐயா. உனக்கு தான் ஏகப்பட்ட தைரியம் இருக்குல்ல. முடியாது, நான் ஐயோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து? நீ போமா, நீ போய. சரி பரவாயில்ல, நானே போய் திறக்கிறேன். உங்க கண்ணுக்கு நான் எப்போ பிசாசு மாதிரி தெரியறேன்ல? ஏய், சுனிதா, நீ இங்கே இரு. ராஜா, நீ போய் தர. ஏன்டா இந்த மாதிரி எந்த அடம் பேய் இங்க வருதுன்னு நானே பாக்குறேன். பேய் வந்துட்டா நீ பாருடா, நான் பாக்குறதுக்கு இருக்க மாட்டேன். போய் தர. எல்லாருக்கும் நீ பயந்தாங்குழி இல்லன்னு தெரிய வேணாமா? ராஜா, போய் கதவை தர. போடா, நான் போக மாட்டேன். போறான்றல்ல, சரி, போறேன். ஏன்டா இப்படி கட்டுங்க? இருடா, போய் இந்த சைடு போடா. ஏன்டா வழி அந்த பக்கம் மாத்தி வச்சீங்க? வழி விடுறா, ஏன்டா? இன்னைக்கு பேயா நானா பாத்துறேன். பேய் இல்ல, பிசாசும் இல்ல. உங்க கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு தெரியாதா? பேயா பேய்? நானே போய் பாக்குறேன். இருங்க வர. ராஜா, ராஜா, டேய் ராஜா. இவ உனக்கு பேயா? தலையில என்ன ரத்தம்? வீட்டுக்கு பின்னாடி வழுக்கி விழுந்துட்டேன். உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். மருந்து இருக்குங்களா ஐயா? சுரேஷ், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கொண்டா. பார்த்து நடக்க கூடாதா? ராமே எங்க? அவர் வெளியில போயிருக்காரு. நான் வீட்டுக்கு போகணும் ஐயா. சரி, வா.
நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேரி, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இதுதான் பார்க்க வர்ற நேரமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பார்வை என்னவோ எனக்கு சரியா படல. சேச்சே, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்க. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ராகேஷ், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இப்படி ஒரு கிட்ட என்ன நீங்க எங்க கிட்ட பழகுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நான் நினைச்சேன். முத நாள் வந்த உடனே திரும்பி போகணும் தான் நான் இருந்தேன். ஆனா சுரேஷுக்கு தெரிஞ்சா எங்க தப்பா எடுத்துக்குவாரோன்னு தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ராகேஷ், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கௌரவம் மட்டும் இல்ல, கர்வமும் இருந்தது. அது மட்டும் இல்ல, எனக்கு ராகேஷ்ங்கிற நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் என்னோட ஃபுல் ஃபேமிலிக்கும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன், தெரியுமா? எனக்கு இப்பதான் புரியுது ஐயா எதுக்காக நம்மளை எல்லாம் இந்த எஸ்டேட்டுக்கு கூட்டு வந்திருக்காருன்ற விஷயத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். காட்டுக்கு நடுவுல இருக்கிற எஸ்டேட்ல என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது, போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது, டாக்டர்களும் வரமாட்டாங்க. அப்படின்றத வச்சுதானே இவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஸ்தியும் அந்தஸ்து இருக்கிறதுனால நீங்க எல்லா பெண்களையுமே போக பொருளா தான் நினைக்கிறீங்க. லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத முதல்ல கத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை, கௌரவம், தன்மானம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களோட சுயநலமும் கூட இருக்கும். சுரேஷ், let's go. I don't want to stay here. உங்களுக்கு இது? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். I love you ராகேஷ். I love you. ராகேஷ், நில்லுங்க. ப்ளீஸ் ராகேஷ், நில்லுங்க. அவங்க சொல்றது உண்மை என்ன? உங்களுக்கு அந்த கெட்ட என்ன இருக்குதுன்னா என்ன அனுபவிங்க ராகேஷ், என்ன அனுபவிங்க. ப்ளீஸ் கம் ஆன். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மேரிய நான் காதலிக்க கூடாதா? நான் மேரிய காதலிக்க கூடாதா? அவ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவளை காதலிக்கிறேன். I love her. I love her. மேரி, தயவு செஞ்சு எங்கேயும் போவாத. மேரி, என் பேச்சை கேளு ப்ளீஸ். என்ன வேணாலும் செய்யற மேரி.
Please, Mary, என் பேச்சை கேளு. இந்த அழகு முகம், உன்னோட இந்த கண்கள், அந்த குறும்பு சிரிப்பு, இது எதுவும் என்னை விட்டு போகக்கூடாது. இது எதுவும் என்னை விட்டு போகக்கூடாது. வா வா மேரி. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன். என் உயிரை கூட கொடுக்குறேன். என் உயிரை கூட கொடுக்குறேன். நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் மேரி. I love you Mary. I love you. I love you. I love you. Come on, Suresh. Let's go. Suresh. மேரி, நான் காதலிக்கிறது யாருக்கு இஷ்டம் இல்லைல்ல? ஆனா எனக்கு இஷ்டம் இருக்கு. நான் எதுக்கு இஷ்டப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாரு 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 பாரு, இது யாருன்னு? என் தங்கடா, என் தங்க. என் தங்க கிட்ட நான் ரொம்ப பாசமா இருந்தேன்டா. நான் ரொம்ப பாசமா இருந்தேன். ஒரு நாள் அவ காணாம போயிட்டா. எங்க அப்பா அம்மா மேல கோவப்பட்டு வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் எடுத்து உடைச்சேன். ஒரு நாள் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடும் போது பேரர் என் தங்கச்சி மேல டீயை கொட்டினதுக்கு அந்த பேரரை கண்டபடி அடிச்சேன். அவளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாக்க என்னால தாங்க முடியாதுடா. அவ என்ன சமாதானப்படுத்துவான். காலேஜ் டூருக்குன்னு போனவன் திரும்பி வரவே இல்லை. ஆத்துல குளிக்க போனவன் ஆத்தோட போயிட்டாடா. ஆத்தோட போயிட்டா. என் தங்க போனதுல இருந்து என் அன்பையே இழந்துட்டேன். மேரிய எப்ப பார்த்தனோ என் தங்கைய பார்த்த மாதிரியே இருந்தது. அவ ஸ்விம்மிங் பூல்ல நீந்தும் போது கூட சுரேஷ பார்த்த உடனே எனக்கு கொன்னும் போல இருந்தது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். விஷயம் தெரிஞ்சதுனால சும்மா இருந்துட்டேன். என் கனவுல என் தங்கைய யாரோ கழுத்தை நெரிச்சு சாகடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. எழுந்து பார்த்தா என் தங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. சந்தோஷத்துலதான் அவளுக்கு நான் முத்தம் கொடுத்தேன். மேரி என் தங்க மாதிரி. மேரி என் தங்க மாதிரி. ராகேஷ், அங்க வராங்க. அதான் எங்க போனாங்க? ஒருவேளை நம்ம வரத பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்களோ? திருட்டு பசங்க போய் இருந்தாலும் போயிருப்பானுங்க. வாங்கடா போய் பார்க்கலாம்.
நாய காணோம்னா இங்க பேயும் காணோம். I am Bruce Lee. ட்ரங்கன் மங்க பாத்துக்க நீ. மங்கன் ட்ரங்கன் தெரியுமா? அங்க பாரு. ட்ரங்கன் மங்கனா எப்படி எங்கலடா அங்க வர்றா? ஐயோ. பார்த்தல பயந்துட்டியா? மந்திரத்தால எதுவும் கிடைக்கும்னா மனுஷன் எதுக்காகடா உழைக்க போறான்? எல்லாரும் ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பலி கொடுத்தா தேவி வரம் கொடுப்பான்னு யாரா உனக்கு சொன்னது? என்னோட சக்தி என்னன்னு தெரியாமையே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேடா பொடி பயலே. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும்டா, அறிவு கட்டவனே. அயோக்கிய ராஸ்கல். யார் சார் நீங்க? I am Anand Sharma from CBI. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா? எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு செத்தது கன்ஃபார்ம் தானா? எங்க? ஓ, அவளா? அவ பேரு மோகினி. ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு இவ்வளவு மாதிரியே இருந்தா சார்? மாதிரி இல்ல, அவளே தான். மோகினி, சட்டப்படி இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா தண்டனை கொடுக்கறதும் விடுறதும் உன் இஷ்டம். இவ்வளவு நாளா நீங்க எல்லாரும் நிறையவே மன வேதனை அனுபவிச்சிட்டீங்க. அதனால உங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுறேன். குட் லக், ஆல் தி பெஸ்ட்.